குட் ஈவினிங் மக்களே. விஜய் சார் அவங்க ஒய்ஃபோட விவாகரத்தாகாமல் சேர்றத, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் ஒரு குடும்பம் ஒன்று சேர்றத எந்த மனிதாபிமானம் உள்ள ஒரு மக்களும் சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன்னா நம்மளும் அதை தான் எதிர்பார்த்தோம். சரிங்களா? கட்சிங்கிறது அரசியலுங்கிறதுல இருக்கிற வேறுபாடுகளும் தவறு செஞ்சால் கண்டிக்கிறதோ பேசுறதோ அது வேறு. வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனைவி ஒரு குடும்பம் அவருக்காக இல்லைனாலும் அந்த பெண்ணு தனியாக நிற்காமல் கணவரோட சேர்றாரு அப்படின்னும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுறது எல்லா மக்களுக்கும் இருக்கிற இயல்பு நல்ல எண்ணம் தான். இப்போ அவர் சேரணும் நல்லபடியாக இருக்கணும்னு நம்மளும் தான் நினச்சோம். அதுவும் அதே மாதிரி அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்களாம், சேர போகிறாங்களாம், சந்தோஷம். சரிங்களா? கட்சியில் பண்ணுற அரசியல் தான் உங்களோட இது சரியில்லைன்னு நாங்கள் கேள்வி கேட்குறோம். அதுக்கும் நீங்கள் 1000 வார்த்தைகளை, தப்பான பொய்யான வார்த்தைகளை நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்த நல்லதை சொன்னால் கூட தப்பாக நீங்கள் அதை சித்தரிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சியில் இருக்க இந்த விஜய் குட்டிமான்ற பொண்ணு ஒரு கையில் தொடப்பக்கட்டை, ஒரு கையில் செருப்பு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தராக வாங்க. விஜயை பற்றி பேசினவங்களுக்கெல்லாம் அவங்க மனைவி அவங்க குழந்தைகிட்ட சேர்ந்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுவீங்க? தொடப்பக்கட்டையில் அடிக்கிறேன், செருப்பில் அடிக்கிறேன், செருப்பை கட்டி பீயில் தொட்டு அடிக்கிறேன், நானே பேண்டு. எவ்வளோ பேச்சு! இப்போ இவ்வளோ பேசுகிற அந்த கேவலமான அந்த பெண்ணோட அந்த இதை மட்டும் ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? நாம் எதிர்கட்சியாக ஆளுங்களுக்கு பேசுகிறோன்ற ஒரே காரணத்துக்காக நம்மளை தேவையில்லாமல் இப்படி பேசிட்டாங்க. அப்படி எலும்ப உடைப்பேன் சொன்னதுக்கும், காவேரி தண்ணி வரலன்னதுக்கும் அவர் ஒரு வாட்டி உதயநிதி சொன்னார், தண்ணியை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொம்பளைங்க அருவருப்பான அது அதுங்களோட கேரக்டர் அது. ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். துண்டு துணியோடு ஆடுற ஆளுங்க, அதுங்களுக்கு அசிங்க அவமானம்லாம் தெரியாது. எங்கே வருது தண்ணி, அது வருது, எவ்வளோ பச்சையாக பேசுகிறாளுங்க. இதெல்லாம் கேட்க துப்பு இல்லையா? அன்னைக்கு விஜய் சொன்னார் அப்பாவை காணோன்னு, இன்னைக்கு ஆதவ் சொல்கிறாரு அப்பாவை காணோன்னு. எல்லார் அப்பாவும் எல்லா குடும்பத்தோடு தான் இருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. உங்கள் சிஎம் கூட இப்போ உங்கள் மனைவி அவங்களோட மனைவி குழந்தைகிட்ட சேர போகிறாங்க. சரியா? எங்கே சுற்றினாலும் தேரடிக்குத்தான் வரணுன்ற மாதிரி எல்லா நல்ல ஒரு குடும்பத்து பொம்பளைங்க புருஷனும் தான் தீருவாங்க எங்கே சுற்றினாலும். அறிவு கட்ட முண்டங்களே, இப்படிலாம் மற்றவங்களை கேவலப்படுத்தி பேசுகிறீங்களே, உங்களுக்கு பிரச்சனை